அன்று ஆற்றில் சிந்துவின் மீன் குஞ்சுகளான நான்சியும் ஜான்சியும் தனியாக நீந்தி கொண்டிருந்தது. அப்போது அங்கு வந்த அம்புலி நரி இப்படி பேசியது. ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் அங்கிள். இன்னைக்கு என்ன ஸ்கூல் லீவா? அங்கிள், நாங்க இனிமேதான் ஸ்கூல்ல சேரணும். அப்படியா? எந்த ஸ்கூல்ல சேர போறீங்க? தெரியல அங்கிள், எங்க அம்மா கிட்ட தான் கேட்கணும். ஓ, சந்திரமண்டலத்துல எனக்கு தெரிஞ்ச ஸ்கூல் ஒண்ணு இருக்கு, அதுல சேர்றீங்களா? சந்திரமண்டலத்திலயா? ஆமா, அந்த ஸ்கூலு சூப்பரா இருக்கும். அங்கெல்லாம் ரோபோட் தான் கிளாஸ் எடுக்கும். ரோபோட்டா? ஆமா, ரோபோட் தான். அந்த ஸ்கூல்ல படிச்சீங்கன்னா நீங்க உலகத்திலே பெரிய ஆள் ஆயிடுவீங்க. அப்படியா அங்கிள்? ஆமா. அதெல்லாம் ஓகே அங்கிள். நாங்க எப்படி சந்திரமண்டலத்துக்கு போறது? அது என்ன பெரிய விஷயம், நான் கூட்டிட்டு போறேன். நீங்க கூட்டிட்டு போறீங்களா? எப்படி அங்கிள்? எனக்கு சந்திரமண்டலத்துல ஒரு ஏலியன் ஃப்ரெண்ட் இருக்கான். அவங்கிட்ட சொன்னா போதும், அவன் உங்களை பறக்கும் தட்டுல கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல சீட்டு வாங்கி கொடுத்துடுவான். பறக்கும் தட்டுலையா? ஆமா. சூப்பர் அங்கிள். ஆனா எங்க அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கணுமே. அதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல, நீங்க நினைச்ச எல்லாத்தையும் முடிச்சிடுவீங்க. உங்க அம்மா கிட்ட போய் முதல்ல பேசுங்க. உங்க அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்குறதெல்லாம் உங்க கையில தான் இருக்கு. ஆனா ஒண்ணு, நீங்க மட்டும் சந்திரமண்டலத்துல உள்ள ஸ்கூல்ல படிச்சீங்க, எங்கேயோ போயிடுவீங்க. அப்படி அங்கிள்? அப்ப எங்களை அந்த ஸ்கூல்ல சேர்த்து விட்டுறீங்களா அங்கிள்? கவலையை விடுங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே அங்கிள், நாங்க இப்பவே போய் எங்க அம்மா கிட்ட பேசுறோம் என்று மீன் குஞ்சுகள் அங்கிருந்து கிளம்பி சென்றன. வீட்டிற்கு வந்த அம்புலி நரி தனியாக பேசிக்கொண்டது. அந்த மீன் குஞ்சுகள் நாம பேசுனதையெல்லாம் நல்லா நம்பிடுச்சுங்க. இந்த தடவையாவது அந்த மீன் குஞ்சுகளை சாப்பிட்டே ஆகணும். அம்புலி, இந்த வாய்ப்பை விட்டுடாத, கவனமா பயன்படுத்திக்க என்று தனக்குத்தானே அம்புலி நரி பேசிக்கொண்டது. வீட்டிற்கு வந்த மீன் குஞ்சுகள் தனது அம்மாவிடம் பேசின. அம்மா, ஆத்தங்கரையில அம்புலி மாமாவை பார்த்தோம். அவருக்கு சந்திரமண்டலத்துல தெரிஞ்ச ஸ்கூல் ஒண்ணு இருக்கா, அதுல டீச்சர்ஸ் எல்லாம் ரோபோட் தானா. அந்த ஸ்கூல்ல படிச்சா பெரிய ஆளா ஆயிட்டலாமா. எங்களை அங்க சேர்த்து விட்டுறீங்களாமா என்று மீன் குஞ்சுகள் கேட்க சிந்து மீன் பேசியது. பிள்ளைகளா, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், இந்த காட்டுல யார வேணா நம்புங்க, அந்த அம்புலி நதியை மட்டும் நம்பிடாதீங்கன்னு. அவன் ரொம்ப மோசமான ஆளு, ரொம்ப பொய் சொல்லுவான், ரொம்ப தந்திரமானவன், பார்த்து நடந்துக்கங்க என்று தாய் மீன் கூறியது. இதனை கேட்ட மீன் குஞ்சுகள் எதுவும் பேசாமல் நின்றன. மறுநாள் ஆற்றில் ஜான்சியும் நான்சியும் நீந்தி கொண்டிருக்க நான்சி மீன் குஞ்சு ஜான்சியிடம் பேசியது. என்ன ஜான்சி, அம்மா இப்படி சொல்லிட்டாங்க? அந்த அம்புலி அங்கிள் நல்லவரா தானே இருக்காரு, ஏன் அம்மா அவரை பொல்லாதவர்னு சொல்றாங்க? அதான் தெரியல நான்சி என்று ஜான்சி பேசிக் கொண்டிருக்கும் போதே அம்புலி நரி அங்கு வந்தது. ஹலோ ஜான்சி, நான்சி, என்ன அம்மா கிட்ட சந்திரமண்டலத்து ஸ்கூல்ல பத்தி பேசிட்டீங்களா? பேசணும் அங்கிள். என்னாச்சு? அம்மா இன்னும் 1 வருஷம் கழிச்சு ஸ்கூல்ல சேர்த்துடலான்னு சொன்னாங்க அங்கிள். ஏன் தெரியல அங்கிள். இப்பவே உங்களுக்கு ஸ்கூல்ல சேர வயசு வந்துடுச்சு. சந்திரமண்டலத்துல எல்லாம் குழந்தைங்க பேச ஆரம்பிச்ச உடனே ஸ்கூல்ல சேர்த்துடுவாங்களாம். அப்படியா அங்கிள்? ஆமா, நான் வேற என்னோட ஏலியன் ஃப்ரெண்டு கிட்ட உங்களை ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். இப்ப இப்படி சொன்னா எப்படி? இப்ப நான் அவங்ககிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியலையே என்று அம்புலி நரி கூறியது. சாரி அங்கிள், நீங்க வேணும்னா நெக்ஸ்ட் இயர் சேர்த்துப்பாங்களான்னு கேட்டு பாக்குறீங்களா அங்கிள்? என்று ஜான்சி பேசியது. நெக்ஸ்ட் இயரா? சரி, கேட்டு பாக்குறேன். சரி சரி, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன் என்று அம்புலி நரி அங்கிருந்து கிளம்பி சென்றது. அம்புலி மாமா நமக்காக தானே அவர் ஸ்டேட் ஸ்கூல்ல பேசியிருக்காரு. நாம இப்ப சேரலன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியலையே. நாம அம்மா கிட்ட மறுபடியும் பேசி பார்க்கலாமா நான்சி? என்று ஜான்சி கூற, ஓகே, பேசி பார்ப்போம் என்று நான்சி கூறியது. ஜான்சியும் நான்சியும் வீட்டிற்கு செல்ல தாய்மீன் ஆகிய சிந்து மீன் அன்போடு பேசியது. என்ன பிள்ளைகளா, இறையெல்லாம் நல்லா கிடைச்சதா? நல்லா சாப்பிட்டீங்களா? நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டோம் மம்மி.
மம்மி, அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்று நான்சி கூறியது. ஆ, என்ன பேசணும்? சொல்லுங்க, என்ன விஷயம்? இன்னைக்கு அம்பளி மாமாவை பார்த்தோம் மம்மி. அவரோட ஏலியன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி எங்களுக்கு ஸ்பேஸ்ல உள்ள ஸ்கூல்ல சீட் வாங்கிட்டாரா மம்மி. சீட் வாங்கிட்டானா? சரி, நான் அம்பளி கிட்ட பேசிக்கிறேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க என்று சிந்து மீன் பிடி கொடுக்காமல் பேச மீன் குஞ்சுகள் ரெஸ்ட் எடுக்க சென்றன. மறுநாள் சிந்து மீன் ஆற்றில் தனது குஞ்சுகளோடு நீந்திக் கொண்டிருந்தது. அப்போது அம்புலி நரி அங்கு வர, குட் மார்னிங் சிண்டு, எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. நல்லா இருக்கேன் அம்புலி. ஆமா, என் பிள்ளைகளுக்கு ஸ்பேஸ்ல உள்ள ஸ்கூல்ல சீட் வாங்கிட்டு தான் சொன்னியாமே. ஆமா சிண்டு, ஸ்பேஸ்ல என்னோட ஏலியன் ஃப்ரெண்ட் இருக்கான், அவங்கிட்ட சொல்லி தான் அட்மிஷன் வாங்கியிருக்கேன். அப்படியா? சரி, இங்கிருந்து எப்படி அங்க போறது? பறக்கும் தட்டுல தான். பறக்கும் தட்டுலயா? ஆமா, இங்கிருந்து 2 நிமிஷத்துல ஸ்பேஸுக்கு போயிடலாம். அப்படியா? அப்ப டெய்லி போயிட்டு வந்துடலாம்னு சொல்லு. கரெக்டா சொன்ன சிண்டு, டெய்லி போயிட்டு வந்துடலாம். அப்ப நிறைய ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமே. சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாமே ஃப்ரீ. நம்ம பிள்ளைகளை அனுப்பி வச்சா போதும். அப்படியா? ஆச்சரியமா இருக்கே, உண்மையா சொல்றேன்? என்ன சிண்டு இப்படி கேட்டுட்ட? 100% அக்மார்க் உண்மை. உன்னோட பிள்ளைகள் மட்டும் ஸ்பேஸ் ஸ்கூல்ல படிச்சாங்க, அவங்க தான் உலகத்திலே பெரிய ஆளு என்று அம்புலி நரி பேசியது. இதனை கேட்டு நான்சியும் ஜான்சியும், அம்மா அம்மா, எப்படியாவது எங்களை சந்திரமண்டலத்தில் உள்ள ஸ்கூல்ல சேர்த்துடுங்கம்மா என்று தனது தாயிடம் கெஞ்சின. தனது பிள்ளைகளோட சந்தோஷத்தையும் அவர்களது எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்ட சிந்து மீன் அம்புலியிடம் பேசியது. சரி அம்புலி, நீ என்னோட பிள்ளைகளை ஸ்பேஸ்ல உள்ள ஸ்கூல்ல சேர்க்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண என்று சிந்து மீன் கூற, மீன் குஞ்சுகள் மிகுந்த சந்தோஷத்தோடு தேங்க்யூ மம்மி என்று கூறின. அம்புலி, உன்னை நம்பிதான் என்னோட பிள்ளைகளை அனுப்புறேன், நீ கவனமா பாத்துக்கணும். என்ன நம்பிட்டல சிண்டு, கவலையை விடு, நான் பாத்துக்கிறேன். நீ உன்னோட குழந்தைகளை ஸ்பேஸுக்கு அனுப்புற வேலையை பாரு என்று அம்புலி நரி கூற, சிந்து மீன் அம்புலியின் மீது நம்பிக்கை இல்லாமல் அங்கிருந்து கிளம்பியது. அப்பாடி, எப்படியோ இந்த சிந்து மீன் நம்மள நம்பிடுச்சு. இந்த தடவை அந்த மீன் குஞ்சுகளை நாம சாப்பிட்டே ஆகணும் என்று அம்புலி நரி தனியாக பேசியது. சிந்து மீன் தனது மீன் குஞ்சுகள் ஸ்பேஸுக்கு செல்வதற்கு தேவையான அனைத்து வேலைகளையும் செய்ய தொடங்க மீன் குஞ்சுகள் ஸ்பேஸ் செல்வதற்கு ஆவலோடு காத்திருந்தன. மறுநாள் ஆற்றில் சிந்து மீன் தனது குஞ்சுகளோடு நீந்திக் கொண்டிருக்க அம்புலி நரி அங்கு வந்தது. என்ன சிண்டு, ஸ்பேஸ் போறதுக்கு உன்னோட பிள்ளைகள் ரெடியா இருக்காங்களா? ஆமா அம்புலி, ரெடியா இருக்காங்க. நீ எப்பன்னு சொல்லு, உடனே அனுப்பி வச்சிடுறேன். அப்படியா? நாளைக்கு அனுப்பிடலாம் சிண்டு. ஓகே அம்புலி என்று சிந்து மீன் பேசிக் கொண்டிருக்கும் போதே வானத்தில் லேசான சத்தத்தோடு பறக்குந்தட்டு வட்டமடித்தது. இதனை கண்ட மீன் குஞ்சுகள் தனது அம்மாவிடம் ஆசையாக காட்டி பேசின. அம்மா அம்மா, அங்க பாருங்கம்மா, அம்புலி மாமா சொன்ன பறக்கும் தட்டு என்று மீன் குஞ்சுகள் கூற, அம்புலி நரி ஒன்றும் புரியாமல் மனதிற்குள் பேசிக்கொண்டது. என்னது, நாம பறக்கும் தட்டு அது இதுன்னு ஏதோ கதை விட்டா அது உண்மையாயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? சரி சரி, ஏதாவது பேசி சமாளிப்போம். ஆமா, என்னோட ஏலியன் ஃப்ரெண்டு தான் என்னை பார்க்க வரதா சொன்னா. அவன் தான் வந்திருக்கான் போல இருக்கு. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, அவன் என்னை விட ரொம்ப நல்லவன் என்று அம்புலி நரி பேசிக் கொண்டிருக்கும் போதே பறக்கும் தட்டு ஆற்றங்கரையில் இறங்க அதில் ஏலியன் அமர்ந்திருந்தது. இதனை பார்த்த அம்புலி நரிக்கு பயத்தில் வியர்த்து விட பயத்தை காட்டிக் கொள்ளாமல் பேசியது. ஹலோ ஃப்ரெண்ட், ஹவ் ஆர் யூ? இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீ வந்துட்ட என்று அம்புலி நரி பேச பறக்கும் தட்டில் இருந்த ஏலியன் பேசியது. நீங்க யாரு? என்னைய தெரிஞ்சது மாதிரி பேசுறீங்க. என்ன ஃப்ரெண்டு, விளையாடாத, நான் தான் உன் ஃப்ரெண்டு அம்புலி, உன்னோட உற்ற நண்பன். அப்படி யாரும் எனக்கு ஃப்ரெண்டு இல்லையே. நீங்க பொய் சொல்றீங்க. பொய் சொல்றவங்களை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. உண்மையை சொல்லுங்க. மறுபடியும் பொய் சொல்லி ஏதாவது சமாளிச்சிங்க, உங்களை நான் கொன்னுடுவேன். ஞாபகம் இருக்கட்டும்
என்று ஏலியன் பேச ஆரம்பிக்க அம்புலிநரி என்ன செய்வதென்றே தெரியாமல் அப்படியே நின்றது. இதனை பார்த்து சிந்து மீன் அம்புலியிடம் பேசியது. என்ன அம்புலி, ஏலியன் உனக்கு ஃப்ரெண்டுன்னு சொன்னதெல்லாம் பொய்யா என்று சிந்து மீன் பேச, பொய்யா? அப்ப ஸ்பேஸ்ல ஸ்கூல் இருக்குன்னு சொன்னதெல்லாம் அதுவும் பொய்யா என்று நான்சி கேட்க, ஆமா, அதுவும் பொய் தான் என்று ஏலியன் பேசியது. என்ன சொல்றீங்க? உங்களை சாப்பிடுறதுக்காக இந்த அம்புலிநரி திட்டின திட்டம் தான் ஸ்பேஸ்ல ஸ்கூல், பறக்கும் தட்டு, ஏலியன் ஃப்ரெண்டு எல்லாம். ஐயோ என்று மீன் குஞ்சுகள் அழ ஆரம்பித்தது. அழாதீங்க, உங்களை இந்த நரியினால ஒன்னும் செய்ய முடியாது. என்ன அம்புலி, இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியணும் பாக்குறியா? இந்த காட்டுல யாரு தப்பு செஞ்சாலும் எனக்கு தெரியும் என்று ஏலியன் பேசியது. இதனை கேட்ட அம்புலிநரி தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அங்கிருந்து தப்பி ஓடியது. இதோ பாருங்க நான்சி, ஜான்சி, உங்க அம்மா அப்பவே சொன்னாங்கல்ல, இந்த அம்புலிநரியை மட்டும் நம்பாதீங்கன்னு. ஆனா நீங்க அம்மா சொல்றதை கேட்கவே இல்லை. நீங்க கஷ்டப்படுவீங்கன்னு தான் உங்க அம்மா ஸ்பேஸ்ல உள்ள ஸ்கூல்ல சீக்கிரத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்களாம் எங்களோட உலகத்துக்கு வரவே முடியாது. இத பாருங்க, மத்தவங்க பேச்சு கேட்டு நீங்களா முடிவெடுக்காதீங்க. உங்க அம்மா சொல்றத மட்டும் கேளுங்க. ஓகேவா? நான் வரேன் என்று ஏலியன் அவர்களிடம் பேசிவிட்டு பறக்கும் தட்டில் மேலே சென்றது. இதனை கண்ட நான்சியும் ஜான்சியும் தாங்கள் செய்த தவறுக்காக தனது அம்மாவிடம் மன்னிப்பு கேட்டது.